சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்கர பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்துடும். நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி குரு தசை நடக்கக்கூடிய காலங்களில் இருந்தீங்கன்னாக்கா குரு தசையை எடுத்துக்கோங்க. துலா ராசிக்கோ துலா லக்னத்துக்கோ நன்மை செய்யாத குரு பகவான் தசையில் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவானால் பெரிய பாதிப்புகள் இல்லை. படிக்கிற காலகட்டங்களில் படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. சனி வக்ரமாகிறதுனால நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. உங்களுக்கு நன்மை செய்தோ இல்லையோ ஆனால் தீமைகள் நடக்காது. இந்த சனி வக்ர காலங்களில் நடப்பது குரு தசை அப்படிங்கிறதுனால லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பாதிப்புகள் உண்டு. மன அழுத்தங்கள் வரும், சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்பில் எந்தவித பாதிப்பும் வராது. சனி அப்படிங்கிறது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. இந்த சனி பகவான் இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம். வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடி இருந்தீங்கன்னாக்கா இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சுனாக்கா திடீர் வேலை வாய்ப்புகள் உண்டு. வெகு தூரம் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமண வாய்ப்பில் தடைகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. உங்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வை பார்த்தாலும் சுப விரயங்கள் அலைச்சல்கள் நிறைய உண்டு. திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா, அதாவது குரு தசையில் எந்த வயதில் இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அலைச்சல் அதிகமாக இருக்கும், வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவினங்கள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர காலங்கள், அதாவது வக்ரமாகிறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை திருமணம் முயற்சி சார்ந்து. மற்றபடி திருமணம் சார்ந்து 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கான காரணம் அப்படின்னாக்கா இளம் வயது காலகட்டத்திலே இந்த சனி தசையை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இந்த சனி தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லது செய்யுமான்னா நல்லது செய்யாது, ராசிக்கு நல்லது செய்யும். ஆனால் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக அமைஞ்சால் மட்டுமே, அதாவது 100க்கு ஒரு 10 பேருக்கு மட்டுமே இந்த சனி தசைங்கிறது நல்லாயிருக்கும். மீதி 90 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். சனி தசையில் நன்மை செய்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு நன்மை செய்திருக்காது. கோச்சார ரீதியாக உங்களுக்கு 20% நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் தசாபுதி ரீதியாக சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார், கடன் தொல்லைகளை கொடுத்துருப்பார். இந்த காலகட்டங்களில் திருமணமே கூடி வராத நிலைமையெல்லாம் ஒரு சில பேருக்கு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகி இருந்தால் இப்போ திருமண வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். யோகம் செய்யாத கிரகம் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். சனி வக்ர காலங்களில் குரு பகவானுடைய பொசிஷனை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இவர் வக்ர காலங்களில் வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பார். சனி தசையாக இருந்தாலும் மாற்றங்கள் நிறைய உண்டு. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் தொழிலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் கிடையாது. ஒரு இடத்த மாற்றணும்னு நினச்சா கூட ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. திடீர் வேலை வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இப்போ வேலை மாற்றங்களை யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கலாம். வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களை வேண்டாம். 4.5 மாத காலங்கள் யோகக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் எதையுமே மாற்றாதீங்க, எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் போடலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேண்டாம். அதாவது முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது, பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. யாருக்குமே கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க.
கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் சனி தசை அப்படிங்கிறது வந்து நன்மை செய்து கொண்டு இருந்தாலும் தீமை செய்து கொண்டு இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை மேச ராசியை பார்க்குறதும், அதுவும் இல்லாத வந்து 11ஆம் இடத்தை சிம்ம ராசியை பார்க்குறதும், ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து விருச்சிக ராசியை வந்து சனி பகவான் வக்கர காலங்களில் பார்வை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 வீடுகளும் செவ்வாய் பகவான் யோகம் செய்யக்கூடிய வீடுகள். செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய வீடுகளை சனி பகவான் பார்வை செஞ்சதுனாக்கா நிறைய கஷ்டங்கள் உண்டு. அதாவது திருமணம் சார்ந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரிதல் ஏற்பட்டிருக்கும், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சனி வக்கர காலங்கள் கொஞ்சம் மேன்மையான காலங்கள்னு சொல்லலாம். பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமணத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். டைவர்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா இந்த டைவர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். சனி தசை காலங்களில் நிறைய நெருக்கடிகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையே இருக்காது, நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருக்கு இல்லையா. இப்போதைக்கு சனி வக்கர காலங்கள் கொஞ்சம் மேன்மையான காலங்கள் சொல்லலாம். எதையுமே மாற்றாமல் இருந்தால் மட்டும் நல்லது. தொழிலோ இடமோ மாற்றாமல் இருக்கிறது மட்டும் நல்லதே தவிர மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கம்மியாகும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திடீர் பண வரவுகளை கொடுத்து ஒரு சின்ன கடனை அடைச்சி முடிப்பீங்க. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சல்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வந்து வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை பளு, வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் இருக்காது. சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொந்தரவுகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. வண்டி வாகனம் மூலமா நிறைய செலவினங்கள் வச்சது இல்லையா, அந்த செலவினங்கள் கொஞ்சம் கம்மியாகும். புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வண்டியெல்லாம் இந்த காலகட்டங்களில் வாங்கலாம். அதாவது வாகன மாற்றங்கள் உண்டு. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள். பாகிஸ்தானாதிபதி தசை, இது விரையாதிபதி தசை. இந்த புதன் தசைங்கிறது யோக தசைன்னு சொல்லிக்கிட்டால் கூட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த புத பகவான். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி வக்கர காலங்களில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஒரு கிரகம் நன்மை செய்து கொண்டிருக்கிறது, தசை நடத்தக்கூடிய கிரகம். யோகம் செய்யக்கூடிய கிரகம் மட்டும் வலுவிழக்கிறது அப்படின்னாக்கா பெருசாக தீமைகள் இல்லை. புதன் தசையில் என்ன நல்ல பலன்கள் கிடைக்குதோ அந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருந்தால் கூட உங்களுக்கு தசை நடத்தும் போது இப்போ வக்கர காலங்களில் பெரிய தீமைகளை எதிர்பார்க்க முடியாது, நன்மைகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்தது இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். சனி வக்கர காலங்களில் கெடுபலன்கள் நடக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. புதன் தசையில் கெடுபலன்கள் கொடுக்காது. உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி சார்ந்து எதனா பிரச்சனைகளை கொடுக்கும், மருத்துவம் சார்ந்து எதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்கலாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் கவனம் தேவை இந்த நேரங்களில். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இடத்தால் லாபம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் இந்த தசா காலங்களில். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது இப்போ வந்து பசங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் சுப விசேஷங்கள் நடக்கலை அப்படின்ட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த சுப விசேஷங்கள்லாம் இந்த நேரங்களில் நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சார்ந்து தான் முன்னேற்றம் இந்த நேரங்களில் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு கட்டுறதுனால வந்து லோன் வாங்குறதோ இல்லை கடன் வாங்குறதோ இது மாதிரியான கடன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சுப விரயங்கள் அதிகமாக, செலவுகள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தேவையான செலவுகள் தான், பசங்களுக்கு தேவையான செலவுகள் தான். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். சனி வக்ர காலங்களில் புதன் தசைங்கிறது அந்தளவுக்கு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும், மன அழுத்தங்கள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும். அது கூட தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி சரியாக இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் 100க்கு 90% பேருக்கு புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக தசையாக அமையும். இந்த சனி வக்ர காலங்களில் சுயதொழில் பாதிக்கப்பட்ட நபர்கள், இது வரைக்கும் சுயதொழிலில் பாதிக்கப்பட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ சுயதொழில் பாதிக்காது, திடீர் மாற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு ஐடியா வரும், இதுக்கப்புறம் வந்து ஏதாவது தொழில் நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு இடத்த மாற்றலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். 62 வயசுக்கு மேலே 69 வயசு வரைக்கும் கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள். கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சார்ந்து பலன்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்லேயோ இல்லை சனியுடன் சேர்ந்தோ, சனிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதே சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா சனி வக்ரமாகும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 2 தான். சனிக்கு நட்பு கிரக வீட்டில் இருக்கா, சனிக்கு பகை கிரக வீட்டில் இருக்கா, இல்லை சனி கூட இருக்கா, சனியோட தொடர்பில் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். எப்படி இருந்தாலும் இந்த சனி வக்ர காலங்களில் கேது தசை அப்படிங்கிறது நன்மை தான் செய்யும், பெரிய தீமைகளை இந்த காலகட்டங்களில் செய்யாது. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக கேது பகவான் இருக்கிறதும், அந்த கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன். கோச்சார ரீதியாக புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களையும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கொள்ளலாம். 69 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. எந்த ஒரு காலத்திலையும் இந்த சுக்கிரதசைங்கிறது கெடுபலன்களை அதிகமாக செய்யாது. சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும், கடன் தொல்லைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். அதனால் இந்த சனி வக்ர காலங்களில் சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் வேண்டாம், யோசிச்சு பண்ணணும். இந்த 4.5 மாத காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சுப விரயங்கள் அதிகமாக உண்டு, குடும்பம் சார்ந்து சுப விரயங்கள் அதிகமாக உண்டு, நிறைய செலவினங்கள் இந்த சுக்கிரதசையில் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை சார்ந்து நிறைய தொல்லைகளை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் உண்டு. இந்த சுக்கிரதசையில் நிறைய நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த நேரங்களை கொடுக்கும். கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இருக்காது. சனி வக்ர காலங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த காலகட்டங்களில் நோய் கொடுக்கும், கடனை கொடுக்கும், சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார். நன்றி.